அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லப் போறோம். இத நம்ம வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, இல்ல இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தான் அந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன டிப்ஸ், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணே ஒண்ணு ஒரு கோட் மட்டும் பண்ணிக்கிறேன். பில் கேட்ஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து மக்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் சின்னதா ஒரு பிசினஸ் தொடங்கி அத சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ட்ரை பண்றதே இல்ல. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற வார்த்தைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் நெறைய மார்க்கெட்ல ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்ல என்ன ப்ராடக்ட் போகுமோ, அந்த மாரி ஒரு 20லேருந்து 30 ப்ராடக்ட் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ப்ராடக்ட்ட எப்படி சேல் பண்ணா உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். ஒரு உதாரணத்துக்கு சின்னதா ஒரு கணக்கு மட்டும் சொல்லிர்றேன். இப்ப நம்ம வாழ்நாள் முழுவதும் சம்பாரிச்சா, நம்மளுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். இப்ப நம்ம எந்த கம்பெனில வேலை செஞ்சாலும் பெர் ஆனம் 2 லேக்ஸ், 3 லேக்ஸ் இல்ல 5 லேக்ஸ், 6 லேக்ஸ், 7 லேக்ஸ் வரைக்கும் தருவாங்க. நான் ஒரு சின்னதா ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு பொருள ரூ. 1000க்கு வாங்கி, அது 1000 பேர்கிட்ட ரூ. 1000 ப்ராஃபிட்டோட நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா நீங்க வந்து ஒரு 10,00,000 சம்பாரிச்சிடலாம். இப்ப நீங்க சொல்லுவீங்கன்னா, 1000 பேர எப்படி போய் பார்க்கறது? நேர்ல பார்த்து தான் சேல் பண்ண முடியுமா? இல்ல அவங்க கையில குடுத்து தான் சேல் பண்ண முடியுமா? அவங்கள நம்ம எப்படி வர வைக்கிறது? ஆன்லைன்ல பண்ணலாமா? இல்ல ஆஃப்லைன்ல பண்ணலாமா? இல்ல நம்ம ஏதாவது ஸ்டோர் போடணுமா? இந்த மாரி நெறைய கேள்வி உங்கள்ட்ட இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த 3மே பண்ணலாம். ஆன்லைன், ஆஃப்லைன் பிளஸ் வந்து நீங்க கடை ஆரம்பிச்சு கூட பண்ணலாம். இப்ப சில பேர் எல்லாம் நெனச்சுக்கிறாங்கன்னா, நம்ம கடை வச்சிருந்தா தான் நம்மள்ட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம தெளிவான நம்மளோட விளக்க உரை எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் இருக்கு. அத பத்தி டிஸ்கிரிப்ஷன் கரெக்ட்டா சொல்லி, அத பத்தின புரிதல் வந்து மக்களுக்கு ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, அந்த பொருள கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும். யூனிக்கா இருக்கணும் மீன்ஸ் அது மார்க்கெட்ல மேக்ஸிமம் இல்லாத ப்ராடக்ட்டா இருக்கணும். மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டா இருக்கணும். ஸோ அந்த மாரி தேவையான ப்ராடக்ட்டா நம்ம வந்து ஒரு 30 ப்ராடக்ட்ட வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்ப எல்லாருமே இந்த இன்ஸ்டா பிரபலம், யூடியூபர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க கோடீஸ்வரன் ஆவணுமா? நீங்க லட்சாதிபதி ஆவணுமா? உடனே நான் சொல்றத கேளுங்க. நீங்க சீக்கிரமா பணம் சம்பாரிக்கணுமா? நான் வந்து வெறும் ரூ. 2000லேருந்து ஆரம்பிச்சேன். ரூ. 1000லேருந்து ஆரம்பிச்சேன். 5000லேருந்து ஆரம்பிச்சேன். நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாரிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே எத பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வியூஸ் வரணும். பிளஸ் வந்து அவங்க யூடியூப்ஸோ இல்ல வந்து சமூக வலைதளத்திலருந்து வருமானம் வரணும். அதுக்காக தான் அவங்க அந்த மாரி அட்ராக்டிவா பேசுறாங்களே தவிர, உண்மையாலுமே அவங்க பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கேள்விக்குறி தான். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். நம்ம எப்படி ஒரு பொருள ரூ. 1000 வாங்கி 100% ப்ராஃபிட் ரூ. 1000 விக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா அத வாங்கவும் முடியும், விக்கவும் முடியும். அதுக்கான எல்லா இதுவுமே எங்க சைட்லேருந்து நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம். இப்போ சரி ஓகேங்க. நீங்க சொல்றீங்க அந்த பிசினஸ் எப்படி பண்றது? நான் எப்படி சேல் பண்றது? எப்படி போய் கஸ்டமர்ஸ அப்ரோச் பண்றது? இல்ல கஸ்டமர் என்ன தேடி வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 விஷயம் சொல்றேன். அதுதான் சொல்றேன். ஆன்லைன், ஆஃப்லைன் பிளஸ் வந்து கஸ்டமர் நீங்க வாய்க்குனா வந்தாலும், உங்களுக்கு குடுக்குற மாரி, நீங்க போயிட்டு கஸ்டமர் பிளேஸ்லயே இல்ல வந்து ஹோல்சேல்ல குடுக்குற மாரி, நீங்களே உங்கள கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஐடியாவும் நாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குடுப்போம். ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பொருள இம்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு குடுக்க போறோம். இந்த மாரி இம்போர்ட்டிங் பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஒரு பொருள வந்து எவ்வளோ குவான்டிட்டில வாங்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அங்க நம்ம பையர்ஸ் வந்து ரேட் கம்மி பண்ணி குடுப்பாங்க. நான் வந்து 500 குவான்டிட்டி வாங்குறேன்னாக்க, அதுக்கு ஒரு ரேட். 1000 குவான்டிட்டி வாங்குறேன்னா, அதுக்கு ஒரு ரேட். நான் 10,000 குவான்டிட்டி வாங்குறேன்னா, அதுக்கு ஒரு ரேட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சோ தட் நான் சொல்றத நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி சொல்றது? இத எல்லாருமே செஞ்சுருவாங்க. சோ தட் அதனால தான் சொல்றேன். நான் வந்து ஒரு 30 ப்ராடக்ட்ல ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டாவும் இருக்கு. கிச்சன் ஐட்டமாவும் இருக்கு. பிளஸ் வந்து அக்சஸரீஸாவும் இருக்கு. சம் ஹெல்த் டிப்ஸ் குடுக்குற மாரி ப்ராடக்ட்டும் ஐ மீன் ஹெல்த்துக்கான ப்ராடக்ட்டாவும் இருக்கு. ஸோ தட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 ப்ராடக்ட்டும் மார்க்கெட்ல நீங்க ஈஸியா சேல் பண்ணலாம். நீங்களும் ஒரு 1000 கஸ்டமர ஈஸியா கவர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ஒரு 1000 கஸ்டமர நீங்க குடுக்குற ப்ராடக்ட் மூலியமா அட்ராக்ட் பண்ணி, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. ஐ மீன் அவங்க வந்து திருப்தி அடைஞ்சுட்டாங்க அந்த பொருள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர்ஸ் யாரும் உங்கள விட்டு போமாட்டாங்க. ஸோ நீங்க அடுத்தது எந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணாலும், நமக்குன்னு ஒரு 1000 கஸ்டமர்ஸ் நம்ம வச்சிருக்கணும். ஸோ அதான் நான் சொல்றேன். நான் வந்து இந்த வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இல்ல. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு நம்ம சைட்லேருந்து குடுக்குறோம். நீங்க நெனைக்கலாம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க. இது எப்படிங்க பிராக்டிகலா பண்றது அப்படின்னு ஏன் இந்த வீடியோவிலேயே அத சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற யூடியூப்ஸ் தான் எல்லாமே போட்டு கசக்கி புழிஞ்சு உங்க மேல திணிச்சு வச்சிருக்காங்கல்ல. அதான் சொல்றேன். நம்ம ஐடியாஸ் எல்லாமே புதுசு. வே ஆஃப் அப்ரோச்சும் புதுசு. எங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்லாம் சேல் மார்க்கெட்ல இப்போ வந்து நாங்க ஆட் பண்ணி வச்சு ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. ஸோ அத நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா, அ எங்க ஐடியாவ நான் உங்களுக்கு ஷேர் பண்ற மாரி ஆயிடும்.
ஸோ அதனால தான் சொல்றேன். என்னென்ன ப்ராடக்ட் பண்ண போறோம், அத எப்படி மக்கள்ட்ட கொண்டு போறோம் அப்படின்றது எல்லாமே நீங்க உண்மையாலுமே பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல உங்க நம்பர் போடுங்க. அப்படி இல்லன்னா எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ தட் எங்க சைட்லேருந்து நீங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ்லயோ இல்ல WhatsAppலயோ நீங்க வந்து டீட்டெயில்ஸ் நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், உங்க பேரு, அட்ரஸ் இது எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எங்க சைட்லருந்து நாங்க கூப்பிடுவோம். மேக்ஸிமம் நீங்க எனக்கு வந்து மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட்டாவோ நீங்க எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது ஓரியன்டடா நாங்க வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்க சைட்லேருந்து கால் பண்ணி குடுப்போம். நீங்க கேட்கிற டைம்ல எங்க சைட்ல அவைலபிலிட்டி இருந்து உங்கள்ட்ட பேச முடியாம போலாம். ஏன்னா எங்களுக்கு நெறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, எங்க சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி, நானே உங்களுக்கு கால் பண்ணி, என்ன பண்ணணும்? அத எப்படி பண்ணணும்? எவ்வளோ நாள் டைம் ஆகும்? எவ்வளோ ப்ராசஸிங் டைம் எவ்வளோ? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவா சொல்லிடுவேன். நீங்க Instagramல எப்படி மார்க்கெட் பண்ணணும்? YouTubeல எப்படி மார்க்கெட் பண்ணணும்? Facebookல எப்படி மார்க்கெட் பண்ணணும்? இது எல்லாமே சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, அது டாப் டூ எண்ட் அதாவது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அத செலவு இல்லாம எவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல அத செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு தகுந்த மாரி நாங்க எங்க சைடுல இருந்து டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் குடுப்போம். அதேபோல யாருமே அந்த ப்ராடக்ட் மேக்ஸிமம் இந்த அளவு டெட் அண்ட் டெட்ல குடுக்க முடியாத அளவுக்கு குடுப்போம். பட் 100% ப்ராஃபிட்டோடவும் குடுப்போம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி ஒரு பொருள் ரூ. 1000 வாங்கி திரும்ப திரும்ப நான் இத ஏன் சொல்றேன்னா, நம்மளால முடியும் அப்படின்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். ஏன்னா, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டைரக்ட்டா கஸ்டமர்ஸ் கைக்கு போறதில்ல. அது நடுவுல 2, 3 மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு நெறைய ரேட் டிஃபரன்ஸ் அவங்கவங்க மார்ஜினால டிஃபரெண்ட் ஆயிட்டே போகும். ஸோ, நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் குடுக்க போறோம். ஸோ, கஸ்டமர்ஸ் டைரக்ட்டா குடுக்கறதுனால, நம்ம டெட் அண்ட் ரேட் குடுக்க முடியும். நம்மளால 100% ப்ராஃபிட்டாவும் எடுக்க முடியும். ஸோ தட் நான் சொல்ற வீடியோ உங்களுக்கு நெறைய விஷயத்த என்ன இது புதுசா இருக்கு அப்டின்ற மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்டின்னா, எனக்கு நான் சொன்ன மாரி உங்க டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம ஒரு கால் எடுத்தோம்னா, மினிமம் ஒரு கஸ்டமருக்கு 10 டூ 20 மினிட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப நீங்க ஸ்லோ லேர்னரா இருக்கீங்க, இல்ல ஃபாஸ்ட் லேர்னரா இருக்கீங்க அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. நாங்க ஆவரேஜா அவங்களுக்கு புரியிற மாரி, அவங்களோட லாங்குவேஜ் என்னவோ அதில புரிய வைப்போம். ஸோ, அதுக்கு முழு பொறுப்பு நான் எங்க சைட்லேருந்து நான் உங்களுக்கு கேரண்டி குடுக்குறேன். நான் திரும்பவும் சொல்றேன் அதான். நீங்க வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட போறீங்களா? இல்ல நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது? இந்த யூடியூப்ஸ்ல இல்லன்னா அந்த அட்ராக்டிவா பேசி ஸ்கில்ல கவர் பண்ற மாரி ஹை பிட்ச், லோ பிட்ச் எல்லாம் நம்மளுக்கு பேச வராது. என்ன சொல்றேன் அப்படின்னா, உண்மையாலுமே உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாரி உங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் எங்க சைட்லருந்து கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றேன். நீங்க ஃபேக்கா என்டர்டெயின்மென்ட்க்காகலாம் உங்க நம்பர் குடுக்க தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய வேலை இருக்கு. நீங்க எப்படி சொல்றது? இது வந்து நான் 2000 வச்சிருந்தா பண்ணலாம், ரூ. 500 வச்சிருந்தா பண்ணலாம், ரூ. 1000 வச்சிருந்து பண்ற அந்த மாரி பிசினஸ் கிடையாது. அந்த மாரி நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அவங்கலாம் வியூஸ்க்காக பண்றாங்க. திரும்ப திரும்ப அதான் நான் சொல்றேன். இந்த வியூஸ்க்காக அந்த மாரி இதுக்காக நாங்க போய் குடுக்கல. உண்மையாலுமே பிசினஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அ எனக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு எனக்கு ஒரு அச்சீவ்மென்ட் என்னோட வியூ இருக்கு. எனக்கு கோல் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கு. ஸோ, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ, எல்லாருமே இந்த வீடியோவ பாருங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இல்லாம இருக்கலாம். பட் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ, அதனால ஷேர் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க எல்லாருமே உங்க டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. என் சைட்லேருந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் என்கிட்ட நீங்க பேசினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்தரவாதம் குடுக்குறேன். ஆ ஸோ தட் எல்லாரும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க உங்க நம்பர் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். நன்றி. வணக்கம்.